எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் ரவை சேர்த்து எப்படி அடை செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். 1 டம்ளர் ரவை, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் தனித்தனியாக அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை சோம்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கிற ரவா, அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு, நைஸாக நறுக்கி வச்சுருக்க சொரக்காய், நறுக்கிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இன்க்ரீடியன்ஸில் நான் பூண்டும் கருவேப்பிலையும் காட்ட மறந்துட்டேன். இப்போ அதையும் போட்டுக்கோங்க. பூண்டை நசுக்கி போடுங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. தோசைக்கல் ஃபுல்லாக பரவுற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கலந்து வச்சுருக்கிற மாவை அடை மாதிரி எடுத்து தட்டுங்க. அடையை மெதுவாக திருப்பி விடுங்க. உடஞ்சிடாமல் மெதுவாக திருப்புங்க, இல்லைன்னா அடை உடஞ்சிடும். அடுப்பை சிம்மில் வச்சு வைங்க, அப்போ தான் மொறுன்னு வரும். 1-2 தடவை மிதமான சூட்டில் வச்சு திருப்பி போடுங்க. நல்ல பொன்னிறமாக வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு அரிசி மாவு வேண்டாம், கிரைண்டர் கழுவணுன்னு தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.